வளமுடன். குருவே துணை. எவர் குருவோ அவர் சிவன். எவர் சிவனோ அவர் குரு. குருவை காட்டிலும் அதிகமான தவம் இல்லை. குருவை காட்டிலும் அதிகமான ஞானம் இல்லை. குரு மந்திரத்துக்கு எதுவும் சமம் இல்லை. குருவிற்கு சமமான தெய்வமும் இல்லை. குருவிற்கு சமமான உயர்வும் இல்லை. நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை என்று நான் உரைக்கும் வார்த்தை அல்ல. வாழ்க வளமுடன். நார்வே டென்மார்க்கில் சிறப்பாக சேவை செய்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய காலை நேர வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இறை வணக்கம், குரு வணக்கம், தாபம். இதுக்கு பின்னாடி ஆன்லைன்ல எவ்வளவு பேர் எப்படி சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாம் சிறப்பா தொண்டு செஞ்சுட்டு இருக்கீங்க. எல்லாருக்கும் தலை வணங்குகிறேன். என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் இணையதளத்தில் இணைந்துள்ள அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் சேர்த்து வாழ்க 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 வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். ஒரு அருமையான ஒரு தலைப்பு. ஒரு தலைப்பும் கொடுத்து நம்ம மூளைக்கு நிறைய வேலை வைக்கிறாங்க. தலைப்பை செலக்ட் பண்ணி நமக்கு தலைப்பை செலக்ட் கொடுத்து பேச வைக்கிறதுக்காக ஒவ்வொரு டாபிக்கும் கொடுக்கறவங்க எல்லாம் நம்ம மூளைக்கு நிறைய வேலை கொடுக்குறாங்க. மூளைக்கு மட்டும் இல்ல, சிந்தனைக்கு நிறைய கொடுக்குறாங்க. நம்ம கருமையத்துல ஒரு நல்ல பதிவும் ஏற்படுத்துறாங்க. தெரியாத படிக்கும் போது கூட இவ்வளவு நிறைய விஷயத்த ஆழ்ந்து தெரிஞ்சுக்கலன்றதுதான் உண்மை. அதனாலதான் அவங்களுக்கு இவ்வளவு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். வல்லமை தாராயோ, ரொம்ப ஒரு அருமையான ஒரு டாபிக். இது நமக்கு வேணும். இது இல்லைன்னா நம்ம வாழ்றதுக்கே அர்த்தம் கிடையாது. அந்த பேருக்கே என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, வலிமை அல்லது ஆற்றல். வலிமை தா, ஆற்றலை தா. இது பாரதியாருடைய புகழ்பெற்ற கவிதையான நல்லதோர் வீணை சேதம் என்ற கவிதையில இடம்பெற்றுள்ள ஒரு வார்த்தை தான் இந்த வல்லமை தாராயோன்றது. அதாவது தன்னை உருவாக்கிய இறைவனிடம் தனது திறமையை மேம்படுத்தி வாழ்வில் சிறந்து விளங்க வலிமையை தரமாறு அவர் இறைவன் கிட்ட கெஞ்சுறாரு. என்ன கேட்கிறாரு அவரு? நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கெட புழுதியில் எரிவதுண்டோ செல்வடி சிவசக்தி, என்னை சுடர்மிகும் மதியுடன் படைச்சிட்ட, வல்லமை தாராயோ, இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே சொல்லடி சிவசக்தி, இல்ல சுமையென வாழ்ந்திட புரிவுகையோ. அதாவது கொஞ்சமாவது அந்த கவில அவருடைய சுயநலம் இருக்கான்னு பாருங்க. கொஞ்சமாவது சுயநலம் இருக்கா? யாரு? இந்த மாநிலம் சிவப்பட வாழ்வதற்கு எனக்கு வல்லமை தா. அவருக்காகவோ அவர் குடும்பத்துக்காகவோ, என் குடும்பத்தை இவ்வளவு பிரச்சனை இருக்கு, அதை சமாளிக்கிறதுக்கு எனக்கு ஆற்றல் கொடுன்னு அவர் கேட்கல. இந்த மாநிலமே பயனுற வாழ்வதற்கு எனக்கு வல்லமைய கொடு. அப்போ அவரை விட ஆசான் அருள் தந்தைய கொஞ்சம் நினைச்சு பாருங்க. உலக நன்மைக்காகவே பாடுபட்டவருக்கு எவ்வளவு ஆற்றல் வேணும் இன்னொன்னிட்டு. இந்த மாநிலம் பயன்பெற வாழ்வதற்கே. அப்போ ஒரு குடும்பத்தை சமாளிக்கிறதுக்கே எவ்வளவு ஆற்றல் தேவைன்னா, இந்த மாநிலத்துல இருக்க எல்லாரும் நல்லா இருக்கிறதுக்காக ஒருத்தர் உழைக்கணும், அவரோட முயற்சியை போடணும். அதுக்கு பின்னாடி எவ்வளவு கஷ்டங்கள் இருக்குன்றது அவங்களுக்கு தெரியும். ஒரு மகானுக்கும் தெரியும். அப்ப அதை நான் பேக் வாங்க கூடாது. நீ என்னை படைச்சிட்ட இந்த உலகத்துல, நான் ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு போனோம். இசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன், நசையரும் மன கேட்டேன், நித்தம் நவமென சுடத்தரும் உயிர் கேட்டேன். பேக் வாங்க கூடாது. நான் மனசு இவங்க துன்பம் கொடுத்தாங்க, அவங்க துன்பம் கொடுத்தாங்க, ஐயோ நமக்கு எதுக்குடா வம்பு, நானாச்சு என் குடும்பமாச்சு என் குட்டியாச்சு நான் பாட்டு இருந்துட்டு போறேன்னு போக கூடாது. நான் பேக் அடிக்க கூடாது. எனக்கு அவ்வளவு ஆற்றல். நான் இந்த மாநிலத்துல இருக்க எல்லா மக்களும் நல்லா இருக்கும், எல்லாரும் இறை தத்துவத்தை புரிஞ்சுக்கணும், எல்லாரும் ஜாதி பதம் மேதம் இல்லாம ஒற்றுமையா சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக நான் ஒரு நல்லதை செய்ய நினைக்கிறேன். எனக்கு உடல் சக்தியை கொடு, எனக்கு ஆற்றலை தா, தசையினை தீட்டிடும் சிவசக்தியை பாடும் நாள் அகம் கேட்டேன், ஆசையுறும் அது கேட்டேன், இவை அருள்வதில் உனக்கு என்ன தடை? நான் என் குடும்பத்துக்காகவா கேட்டேன்? நீ எவ்வளவு பெரிய பராசக்தி, நீ எவ்வளவு பெரிய ஆற்றலை படைச்சு பராமரித்து பாதுகாத்துருக்க. உனக்கு ஆற்றல், உனக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்கு, எனக்கு இந்த ஆற்றலை கொடுக்கறதுக்கு உனக்கு என்ன தடை இருக்கு? நான் எல்லாருடைய நன்மைக்காக தானே கேட்டேன். அதுக்குதான் அவர் சொல்றார், சுடர்முக அறிவுடன். இந்த பாடலுக்கு அர்த்தமே என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு நல்ல உடல் சக்திய கொடு, மனசக்திய கேட்டேன், எனக்கு நல்ல உயிர் சக்திய கொடு, இங்க எல்லாரும் நல்லா இருக்கிறதுக்காக தான் நான் அதை கேட்கிறேன், அதை வழங்குறதுக்கு உனக்கு என்ன தடை?
அவ்வளவு பெரிய பராசக்தியான நீ எனக்கு அந்த ஆற்றலை நான் எனக்காக கேட்கலாம், எல்லாருக்காகவும் கேட்கிறேன். அந்த சக்தி எனக்கு கொடு. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்த்துக. இதேதான் சாஞ்சி வந்து கேட்பார் வேண்டுகோள் என்ற கவிதை. இறைவா கர்ம யோகம் உலக சமயம் என்ற ஒரு எண்ணத்தை என்னுள்ள நீ எழுப்பிட்ட. எல்லாருக்கும் நல்லது செய்யணும்ன்ற ஒரு எண்ணத்தை என்கிட்ட எழுப்பிட்ட. என்னால அப்போ நான் அதை செய்யணும்னு நான் ஆசைப்படுறேன். அப்போ நான் அதை ஆசைப்படுறேன்னா உறைவாய் என்னுள்ள தறிவாய் உனக்கு என்னை தந்தேன் நான் ரெடி. நீ எனக்குள்ள ஒரு எண்ணத்தை கொடுத்துட்ட, உனக்கு இந்த கடமை கொடுத்துட்டேன் போய் செய்யன்னு எனக்கு நீ என்னை உணர்த்திட்ட, நான் ரெடி. ஒரு சிறிய தொண்டனாக என்னை இந்த உலகுக்கு ஆக்கு. எனக்கு தேவையான சக்தியை கொடுத்து என்னை தொண்டனாக நீ எனக்கு ஒரு எண்ணத்தை கொடுத்துட்ட. அந்த எண்ணத்தை நான் செயல்படுவதற்கான ஆற்றலை எனக்கு கொடு. அதுக்காக என்னை இந்த உலகுக்கு என்னை மாற்று என்று அந்த இறைவன் கிட்ட வேண்டுகோள் விடுக்கிறாரு ஆசான் அருள் தந்தை. அப்போ ஒரு ஆற்றல்ன்ற ஒண்ணு இல்லாம நம்ம வாழ்வின் நோக்கத்தை நிறைவேற்றவே முடியாது இல்லைங்களா? நாம பேக் அடிச்சிட்டோம்னு வச்சுங்க, அப்ப இத ஒரு மனித பிறவியாக எடுத்ததற்கான ஒரு அர்த்தமும் இல்லாம போயிடும் என்பதற்காக நீ எனக்கு ஒரு எண்ணத்தை கொடுத்துட்ட, அதை செய்யறதுக்கான ஆற்றல் சக்தியும் நீ எனக்கு கொடுக்கணும். அதை கொடுக்கறதுக்கு உனக்கு என்ன தயக்கம் அப்படின்றாரு பாரதியாருக்கு. பேசும்போதே ஒரு வீரம் வந்துருதுங்க. அது எப்படி கலந்த ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு வீரம் கலந்த ஒரு உணர்வு, ஒரு ஒரு சின்ன ஈவன் கூட சொல்லிக்கலாம், ஒரு சின்ன திமிரு கலந்த ஒரு உணர்வு கூட சொல்லலாம். எல்லாரும் நன்மைக்காகவும் நான் கேட்கறேன், நீ எனக்கு கொடுத்துதான் ஆகணும்ன்ற மாதிரி சொல்லுவாரு. அதையே கொஞ்சம் பாலிஷா கேட்பாரு. வல்லவன் கேட்டா எனக்கு ஆற்றலை கொடு. ஆனா இந்த மகான்கள்லாம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நாம எல்லாம் கோயிலுக்கு போனா தவம் பண்ணா லிஸ்டா போடுறோமே நமக்காக. அவங்க பாத்தீங்களா, அவங்களுக்குமே கேட்கல, உலக நன்மைக்காக எல்லாம் கேட்கறாங்க தவிர மற்றவர்களுக்காக கேட்டாங்க தவிர அவங்க தனக்காக எதுவுமே கேட்கல. அப்ப அதுக்கு எவ்வளவு ஆற்றல் வேணும்ன்றது அவங்களுக்கு அடிக்காம என்னோட பழக்க பதிவுக்கு நான் பின்னாடி ஏதாவது போயிடாம என்னை நீ எனக்கு அந்த சக்தியை கொடுத்து நான் இன்னும் நல்லா சேர்த்துக்கலாம் ஆற்றலை குடுந்தவங்க எல்லாம் இறைவன் கிட்ட எப்படி மன்றாடி இருக்காங்க பாருங்க. படிக்கும் போதே நிஜமா ரொம்ப நம்ம எவ்வளவோ ஆசான் மனவளக்கலையில இருந்து பழக்கத்துக்கு விளக்கத்துக்கு இடையில இன்னும் கூட மன்றாடிக்கிட்டு தான் இருக்கு. இன்னும் கூட இந்த பூனை இந்த பக்கம் சாயமா அந்த பக்கம் சாயமான்னு இருக்கு இல்லைங்களா? அப்ப அவங்க பாருங்க, ஏன்னா ஆற்றல் நமக்கு அந்த மாதிரி இருக்கு. நாம அந்த ஆற்றலை கூடன்னு இவங்கள மாதிரி எத்தனை பேரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சங்கல்பத்தை நம்ம போட்டிருக்கோம்னு நினைச்சு பாருங்க. அவங்க போட்டிருக்க ஒவ்வொரு கவியும் ஒரு ஸ்ட்ராங்கான கவிங்க. அது அவங்க எனக்கு அந்த ஆற்றலை கூடன்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எண்ணத்தை போடுறாங்க. ஆனா அவங்க போட்டதை அவங்க சாதிச்சுட்டு போனாங்க, ஏன்னா அவங்க போட்ட எண்ணம் ஸ்ட்ராங் ஆனது. ஆனா அந்த மாதிரி எண்ணத்தை நாம போடல. நான் மனவளக்கலையை பின்பற்றுவேன், வேதாத்திரத்தை பின்பற்றுவேன், எனக்கு அந்த ஆற்றலை கூடன்னு எத்தனை பேர் இது வரைக்கும் நம்ம கேட்டிருக்கிறோம். எத்தனை பேர் இதுக்கான ஒரு சங்கல்பத்தை ஆசான அருள் தந்தை கிட்ட நம்ம ஸ்ட்ராங்கா போட்டிருந்தாக்கா நம்மளுடைய ஒரு தனி மனித அமைதி இன்னைக்கு எப்படி கிடைச்சிருக்கும் தெரியுமா? எவ்வளவோ கிடைச்சிருக்கும். ஆனா நாம இவ்வளவு வருஷம் நான் இதுல இருக்கிறேன், இன்னும் இப்படி அப்படியுமா இருக்கிறோம்னா நாம தான் இவங்கள மாதிரி எனக்கு இந்த ஆற்றலை கொடுன்னு ஸ்ட்ராங்கான ஒரு சங்கல்பத்தை நம்ம போடல. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அருள் தந்தை வணக்கம் சொல்லும் போதே நம்ம எப்படி வணங்கணும்னா, அவர்கிட்ட எனக்கு இந்த ஆற்றலை கூட உங்ககிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டதை நான் ஃபாலோ பண்ணணும். அதை கடைப்பிடிக்கிற வல்லமையை எனக்கு கொடு, அந்த ஆற்றலை எனக்கு கொடு அப்படின்னு அவருக்கு என்ன பண்ணிருந்தோம், நான் ஸ்ட்ராங்கா நான் செய்வேன் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு சங்கல்பத்தை நம்ம இறைவனுக்கு குருவனுக்கு ஆசான் அருள் தந்தை மன்னிக்கணும், அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், குருக்கு வணக்கம் போது குருக்கு வணங்கும் போது இந்த சங்கல்பத்தை ஸ்ட்ராங்கா போட்டிருந்தா மனவளக்கலையை நம்ம பின்பற்றுறதுக்கான ஒரு சூழ்நிலை இறையாற்றல் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்கோம். இவங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கா கேட்க போய் தான் இறையாற்றல் அதுக்கான ஒரு சூழ்நிலையை அவர்களுக்கு அமைச்சு கொடுத்தது என்பதுதான் சத்தியம். அதற்கான ஒரு ஆற்றலை அவங்களுக்கு அமைச்சு கொடுத்திருக்கு. அந்த மாதிரி ஸ்ட்ராங்கா நம்மளும் போட்டிருந்தோம்னா டெய்லி உடற்பயிற்சி, தவம், தற்சோதனை, காயகல்பம் இவ்வளவும் கரெக்டா பண்ணிட்டு இன்னைக்கு உலக அமைதிக்கு ஒரு 50% நம்ம 50% நிறைவேற்றக்கூடிய ஒரு ஆற்றலை பெற்றதுக்காக அதை அதை நிறைவேற்றின ஒரு தொண்டனாக நாம இன்னைக்கு மாறி இருக்கிறோம். நாம எப்படி இருக்கிறோம்னா அந்த நசையரும் மனக்கேட்டேன்
அந்த மனம் குடுன்னு நம்ம கேட்கல, ஸ்ட்ராங்கா போடல. இந்த மகான்கள் எப்படி போட்டிருக்காங்க பாருங்க. வல்லமை தாராயோ, எவ்வளவு பேர் அதுக்கெல்லாம் ஆற்றல் ஒண்ணு வேணும்ன்றது அவங்களுக்கு தெரியுது. அப்ப நம்மளுக்கும் சரி, இந்த மாதிரி ஒரு ஆற்றலை நமக்கு இருந்தாதான் இதை ஃபாலோ பண்ண முடியும். இல்லைன்னா என்ன பண்ணும் தெரியுமா? ஒண்ணும் இல்லாத விஷயத்தெல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு, இல்ல உலகத்திலேயே யாருக்கும் இல்லாத துன்பம்லாம் நமக்கு வந்த மாதிரி, யாரா இருந்தாலும் குடும்பம்னு ஒண்ணு வந்தா அவன் கர்மாவை தீர்த்துதான் ஆகணும். நான் விழமாட்டேன், எனக்கு விழக்கூடாது, எனக்கு கஷ்டம் விழுந்துதான் ஆகும். எல்லாரும் விழுந்துதான் எந்திரிக்கணும், வேற வழியே கிடையாது. விழுந்து விழுந்துதான் எந்திரிக்கணும். ஒவ்வொரு வாட்டியும் விழுந்திருக்கும் போது எப்படி தெரியுமா நம்ம இருக்கணும்? திருப்பி எந்திரிச்சிடணும். இன்னொரு வாட்டி நான் விடக்கூடாதுன்னு என்ற ஒரு ஸ்ட்ராங்கா என்ன இருக்கணும். ஆனா நம்ம விழுந்த பிறகு என்ன தெரியுமா நினைப்போம்? உடனே டக்குன்னு யாராவது பாக்குறாங்களா நம்மள? அது வாழ்க்கையில இருக்க துன்பங்களா இருந்தாலும் சரி, இல்ல வழுக்கி நீங்க எங்கேயாவது விழுந்தா கூட சரி, விழுந்த உடனே நம்ம என்ன நினைக்கணும்னு பாத்தீங்கன்னா, விழுந்த உடனே எப்பவுமே கலங்க கூடாது. கலங்குற அந்த நேரத்துல தான் ஏதோ உடைஞ்சிருச்சோ, ஏதோ ஆயிருச்சோ, மனசுல வல்லமை இருந்தா இது மாதிரி என்ன வராது. எனக்கு எதுவும் ஆயிருக்காது. வீழ்வேன் என நம்மள பார்த்து சிரிக்கிறவங்க முன்னாடி அப்படி இருக்கும். வீழ்வேன் என நினைத்தாயோ, ஒவ்வொரு முறையும் நமக்கு ஒரு மனசுல ஒரு வீக்கா எதனாலும் நெகட்டிவா தோணும் போது, தாழ்மனவை எதனா தோணும் போது, வீழ்வேன் என நினைத்தாயோ, உங்க மனசுக்குட்டியே நம்ம மத்தவங்களை பார்த்து கேட்கறத விட நம்ம மனசுக்கிட்டே கேட்கணும். நான் விட மாட்டேன், நான் நல்லா இருப்பேன். ஆனா நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம்? விழுந்து எந்திரிச்சு வந்து யாராவது நம்மள பாத்துட்டாங்களா அப்படின்னு தான் பார்ப்போம். சுத்தி சுத்தி பார்ப்போம் நம்ம. சுத்தி பார்த்து யாரும் பார்க்கலன்னா டக்குன்னு எந்திரிச்சு நடக்கிறோம்ல. அதே யாருன்னா பார்த்த உடனே ஏங்க மனசு என்ன ஆகுது? ஐயோ, உலகத்துல எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை? எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? ஏன் அப்படி நினைக்கணும்? நல்லா நினைச்சு பாருங்க. விழுந்து யாருமே பார்க்கலன்னா எந்திரிச்சு நடக்கக்கூடிய அந்த மனோதிடம், யாருன்னா பார்த்த பிறகு ஏங்க இந்த அளவுக்கு கூலி குறுகுது? அப்ப மத்தவங்க பார்த்து சிரிச்சிருவாங்கன்றது. சிரிச்சா சிரிச்சிட்டு போட்டுமே. நான் வீழ்வேன் என நினைத்தாயோடு மனசுல நினைச்சு எந்திரிச்சுட்டேன்ல, எந்திரிச்சிடணும். எந்திரிச்சு இனிமேல நான் இப்படி விழமாட்டேன் என்ற அந்த இடத்துல நினைக்கணும் நாம. அதை விட்டுட்டு யாருன்னா பார்க்கலன்னா ஒரு மாதிரி நடக்கிறது மனசு, உடனே அதுக்கேத்த மாதிரி உடம்பு ரியாக்ட் பண்ணுது. யாருன்னா பார்த்தா மனசு ஒரு மாதிரி நினைக்குது, அதுக்கேத்த மாதிரி உடம்பு உடனே ரியாக்ட் பண்ணுது. உடனே கவலையா வாழ்க்கையில நிறைய பேருக்கு ஏதாவது ஒரு துன்பம் வரும் போதெல்லாம் இப்படிதான் இருப்பாங்க. சுத்தி சுத்தி அப்படியே உலகத்துல இவங்களுக்கு தான் துன்பம் வந்த மாதிரி. ஆறா இருந்தாலும் எப்படியாப்பட்ட மகானா இருந்தாலும் அவங்களுக்கு போட்டதை அவங்கவுங்க அனுபவிச்சுதான் தீர்க்கணும். அவங்களுக்கு இந்த வல்லமை, இந்த ஆற்றல் அவங்களுக்கு இருந்தது. அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருந்தது. அது துன்பமாவே தெரியல. நமக்கு ஆற்றல் கம்மியா இருக்குது, நாமளும் போய் இறைவன்கிட்ட பெட்டிஷன் போடுறோமே தவிர இந்த ஆற்றலை கொடுன்னு நம்ம கேட்கறதே கிடையாது. நாமளும் என்ன பண்றோம்? அப்படியே கூடி குறுகிய கவலையிலேயே அது நடந்து முடிஞ்சதாலே நினைச்சு நினைச்சு, அதுக்கு கூட பாரதியார் எப்படி கேட்டார்? சென்றதின் போனது இனி வராது, சென்றதினி மீளாது மூடரே. சென்ற இனி மீளாது மூடரே. எப்போதும் சென்றதையே சிந்தனை செய்து கொன்றொழிக்கும் கவலை எனும் குழியில் வீழ்ந்து குமையாது. எப்படி போட்டிருக்காரு பாருங்க. இதை படிக்கும் போதே நமக்குள்ள ரொம்ப ரொம்ப ஆசான் அருள்தந்தை வாழ்க்கை வளராரு படிக்கும் போதே நம்மளுக்கு ஒண்ணு இல்லைன்னு ஆயிடுச்சு. அப்பவே இல்ல, நம்மளதெல்லாம் ஒரு துன்பமான இருந்துச்சு, கண்ணுல தண்ணி வந்துருச்சு. அது மாதிரி இவரு ஒரு 4 லைன்ல போட்டாரு பாருங்க. திட்டி போட்டிருக்காரு. நம்மளுக்கு இந்த ஆசான் வந்து பாலிஷா சொல்லியிருப்பாரு. இவரு நல்லா பயங்கரமா நம்மள சாட்டையில் அடிக்கிற மாதிரி. சென்றதினி மீளாது மூடரே, எப்போதும் சென்றதையே சிந்தனை செய்து கொன்றொழிக்கும் கவலை எனும் குழியில் வீழ்ந்து குமையாது. நீ குமையறதால அங்க ஒண்ணு ஆக போகுது. இன்னொரு வாட்டி இப்படி வர்றது எந்திரிச்சு இறைவன் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல, இறைவன் மேல நம்பிக்கை இருக்கிறவங்க கவலைப்பட மாட்டாங்க தெரியுமா? கவலைப்படுறவங்க இறைவனை கும்பிடவே கூடாது. எல்லாம் உள்ள பேராற்றல் ஒண்ணு இருக்கு, அதை என்னை இது வரைக்கும் வழி நடத்திக்கிட்டு இருக்கு, அது இனிமேலும் என்னை வழி நடத்தணும் என்ற ஒரு எண்ணம் வேண்டாமா? இதுதான் நசையருமானு கேட்டேன். நான் பேக் அடிக்க கூடாது, நானு இதுவா இருக்கணும், உன்னை நல்லா புடிச்சுக்கணும், நானு நீ இருக்கிற என்னை காப்பாத்த அந்த அந்த நம்பிக்கை, அந்த தன்னம்பிக்கை இருக்கிறது கூட அதுக்கான மனதுக்கு ஆற்றல் இருந்தாதான் அந்த எண்ணம் வரும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, கவலைப்பட்டுக்கிட்டு குழிக்குள்ளதான் இருப்பாங்க. அவங்க எல்லாம் குமிக்கிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க எல்லாம் அவங்களும் வாழ மாட்டாங்க, சுத்தி இருக்கிறவங்களும் வாழ விடாத மாதிரி பண்ணுவாங்க. அப்ப நம்ம எப்படி கேட்கணும்? இந்த 2 மகான்களும் எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க இறைவன் கிட்ட, எப்படி எல்லாம் எனக்கு ஆற்றல் வேணும். ஆசான் அருள் தந்தை அவருக்கு ஒரு பெரிய துன்பம், அவர் இருந்த ஒரு குடிசை கூட பத்தி போயிடுச்சு.
அந்த குடிசை கூட காத்து அடிச்சு போயிடுச்சு. அப்ப கூட அந்த அம்மா வந்து புலம்பும் போது அவர் என்ன சொல்றாரு, இயற்கை என்ற பேராட்டக்காரனுக்கு என்றும் எல்லா ஜீவன்களும் எடுத்தாடும் காய்கள், எல்லாம் எடுத்தாடும் காய்கள். பெயர்த்து இடம் மாற்றி வைப்பான், தெரிவான், அருள்வான், பிழை என்று தீர்ப்பளிக்க பிறந்தோர் யார் இந்த பேருலகில். அவர் ஒண்ணு செஞ்சாருன்னா அதுல 1000 காரணம் இருக்கும். இறைவன் நான் கேட்டு ஒண்ணு கொடுக்கணும் உடனே கவலைப்படாதீங்க. அத குடுக்கறதுனால பின்னாடி 1000 காரணம் இருக்கு. உங்களுக்கு இதை விட பெஸ்டா ஒண்ணு காத்துட்டு இருக்கு. இறைவன் மேல நம்பிக்கை வைக்கிறவங்க அப்படிதான் நினைப்பாங்க. உடனே எனக்கு இதை கேட்டனே கொடுக்கலையே, எனக்கு நான் அதை கேட்டனே கொடுக்கலையேன்னு கவலைப்பட மாட்டாங்க. ஆற்றல் பெற்றவங்க எனக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு, அது எனக்கு இதை விட ஏதோ பெஸ்டா கொடுக்க போகுது. அதனாலதான் இப்படி ஆசானாரு தம்பி அப்படி நினைச்சதாதான் இன்னைக்கு அவருக்கு இவ்வளவு பெரிய, ஒவ்வொரு ஊர்லயும் அவ்வளவு பெரிய அறிவு திருக்கோயில், ஆடியார்ல அவ்வளவு இருக்கு, இன்னைக்கு ஃபாரின்ல, இன்னைக்கு மலேசியால எவ்வளவு பெரிய ஃபாரின்ல பெரிய பெரிய அறிவு திருக்கோயில இன்னைக்கு எத்தனை கோயில் அவர் கட்டியிருக்கு. அவர் இறைவனை ஃபுல் சரணாகதி அடைஞ்சாரு. இப்படி எல்லாம் குமையில கவலைப்படல. அவன் ஒண்ணு செஞ்சா அதுல 1000 அர்த்தம் இருக்கு பின்னாடி அப்படி நினைச்சாரு. அதுதாங்க நசையரும் கேட்டேன். உடனே கவலையாப்பட்டாங்க என் பாடி மகான்கள்லாம். இறைவன் மேல டோட்டலா சரணாகதி அடைஞ்சு திருப்பி திருப்பி எனக்கு அந்த ஆற்றலை கூட நான் எப்பவுமே வேட்டலை. இவங்க எல்லாம் அதை தாங்க கேட்பாங்க. எத்தனை பேரு அதாவது படிப்பு என்பது எதுக்கு தெரியுங்களா? அதாவது நம்ம படிப்பது என்பது நம்மளுடைய மூளையை தூண்டுகிற ஒரு செயல்பாடு. படிக்கணும். இந்த பாருங்க இப்ப நம்மளுடைய இவரை படிச்ச பிறகு வல்லமை தாராயோன்ற அந்த கவியை படிக்க படிக்க நமக்கு ஒரு வீரம். அதுக்கு கம்பேர் பண்ணி ஆசான் அருள் தந்தைய பார்க்கும்போது இன்னும் 2 வீரம். மனசுக்குள்ள அவ்வளவு சக்தி. அந்த மனசக்தி கூட கூட உடலுக்குள்ள ஒரு சக்தி. எப்போ இதெல்லாம் படிக்கும் போது நமக்கு அது வருது. உண்மை இன்னொரு வாட்டி கூட நான் எனக்கு இப்படி ஒரு டாபிக்கை கொடுத்த அம்மாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அப்ப இத படிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, படிப்பது என்பது நம்மளுக்கு நம்ம மூளையை தூண்டுகிற ஒரு செயல்பாடு. அது அந்த மூளைக்கு மட்டும் அது ஒரு சோம்பேறி. அதுக்கு மட்டும் நீங்க முடியாதுன்னு கொஞ்சம் நினைச்சிட்டீங்கன்னா அது முடியாதுதான். முடியும். அதுக்கு ஓய்வு கொடுக்கவே கூடாது. எதையாவது ஒண்ணு எடுத்து அப்பப்போ இப்படி நல்லதா ஏதாவது ஒண்ணு படிச்சுக்கிட்டே இருக்கணும். அதை தூண்ட தூண்ட அது எப்படி தெரியுமா ஆகும்? அந்த படிப்பு என்பது வந்து எப்படி இருக்கணும்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல படிக்கிறதும் எல்லாத்தையும் படிக்க கூடாது இல்ல. இந்த மாதிரி நமக்கு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய நான் வீழ்வேன் என நினைத்தாயோன்ற ஒரு வார்த்தையே நம்ம எழுதி வச்சிருக்கணும். நம்ம மனசு துவண்டு விழும்போது சோர்வாய் இருக்கும் பொழுது ரொம்ப கவலைப்படும் போதெல்லாம் நான் வீழ்வேன் என நினைத்தாயோன்ற ஒரு வார்த்தையை பெருசா எழுதி ஒரு லேமினேட் பண்ணி நம்ம அப்பப்ப இது கண்ணில் படுற மாதிரி ஆசான் அருள் தந்தை படத்துக்கு கீழே கூட வச்சுக்கணும். எவ்வளவு தன்னம்பிக்கையா பூஸ்ட், மூளைக்கு உடனே ஒரு சுறுசுறுப்பை கொடுக்குங்க. அந்த அடுத்த செகண்டே நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ஹார்மோன்ஸ், ஹாப்பி ஹார்மோன்ஸ் சுரக்கும். அங்க பாசிட்டிவான எண்ணத்தை கொடுக்கும் நமக்கு. நம்மள வந்து குடியில தள்ளாது இந்த மனம். அப்படி ஒரு படிப்பை நம்ம அப்பப்ப எடுத்து இது மாதிரி பாரதியார் கவிதைகள் இதெல்லாம் படிக்கணும். அப்போ இத படிக்கும் போது என்ன ஆகும்னு பண்ணோம், நம்மளை சுற்றி நம்ம உணர்வுகளை தூண்டக்கூடிய எத்தனை செயல்கள் நடந்தாலும், அது நல்ல தீய உணர்வுகளை தூண்டக்கூடிய அளவுக்கு கூட எவ்வளவோ செயல்கள் நம்மளை சுற்றி நடக்குது. நம்மளை சுற்றி நம்ம உணர்வுகளை தூண்டக்கூடிய, நம்மளை சோதிக்கக்கூடிய எத்தனை செயல்கள் நடந்தாலும் அது எப்படி தெரியுமா இருக்கும்? தன் நிலையிலிருந்து மாறாமல் இந்த வாழ்க்கை வாழ்வேன் என்று சந்தோஷமாக வாழ முடியும். அப்பதான் நம்ம அந்த மாதிரியாலாம் படிக்கும் போது என்ன ஆகலாம், நம்மளை சுத்தி இருக்க சூழ்நிலை எப்படியாவது நெகட்டிவ் சூழ்நிலைக்குள்ள இருந்தா கூட நாம ஒரு ஸ்ட்ராங்கா நினைக்கிறோம் போல நம்மளுடைய ஆறா போய் தான் அவங்கள மாத்தமே தவிர நம்மளை சுத்தி இருக்கிறவங்க கிட்ட நெகட்டிவ் ஆறாக்குள்ள நாம போக மாட்டோம். நாம சந்தோஷமா வாழ்வோம் அந்த இடத்துல. தன் நிலையிலிருந்து நம்ம மாறவே மாட்டோம். இதனால்தான் இந்த 2 மகான்களும் இப்படி கெஞ்சி கேட்டிருக்காங்க. வல்லமை தாராயோ இந்த மாநிலம் நலப்பெற வாழ்வதற்கே எனக்கு அப்படி ஒரு ஆற்றலக்கூடிய, என்னை சுத்தி எது இருந்தாலும் என்னை எதுவும் என்னை மாற்றக்கூடாது. நான் போகிற பாதை நல்ல பாதை, அனைவருக்கும் நான் ஒரு நன்மை அளிக்கக்கூடிய பாதை. அதுக்கு எனக்கு பேராற்றலை நீ கொடு, நல்ல உடல் சக்தியை கொடு, நல்ல மனசக்தியை கொடு, நல்ல உயிர் வளத்தை எனக்கு கொடு அப்படின்னு இவங்க எல்லாம் கேக்குறாங்க. அதுக்கு அவ்வளவு ஆற்றலை கொடுக்கறதுக்கு உனக்கு என்ன தயக்கம்? நீ எவ்வளவு பெரிய பராசக்தி அப்படின்னு கேக்குறாங்க. கேட்ட நியாயமானதுக்கு ஸ்ட்ராங்கா அந்த கோரிக்கையை வச்சாங்க. இறையாற்றல் அவங்களுக்கு எல்லாம் வழி வகுத்துச்சு. ஆனா நாம
எப்படி எல்லாம் ஸ்ட்ராங்கா எந்த விஷயத்துக்கெல்லாம் ஸ்ட்ராங்கா சங்கல்பத்தை போடுறோம், எந்த விஷயத்துக்கெல்லாம் எப்படி இருக்கிறோன்றத நினைச்சு பாருங்க இப்போ. அப்ப பாருங்க, நம்ம இவங்கள மாதிரி கேட்கணும், கவலைவே படக்கூடாது. அப்ப அந்த வல்லமையான அந்த ஆற்றல் இருக்கும்போது கவலைப்பட மாட்டாங்க. அவ்வளவு பெரிய மகான் அப்துல் கலாம், எவ்வளவு பெரிய ஆளு அவர் எல்லாம். அவருக்கே பாத்தீங்கன்னா, அவருக்கு எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும், அவருக்கு பைலட் ஆகணும்ன்றதுதான் ரொம்ப ரொம்ப ஆசை. அந்த டோராடூன் அங்க அவங்க பயிற்சிக்கு செலக்ட் பண்ணும் போது பாத்தீங்கன்னாக்கா, பாயிண்ட் எல்லாம் கூட அவருக்கு நிறைய இருக்கு. ஜஸ்ட் மிஸ்ல அவர் பைலட் ஆகாத போனாரு. அதுக்கு எவ்வளவு தயாராயிருப்பாரு, எப்படி படிச்சிருப்பாரு, எவ்வளவு ட்ரைனிங் எடுத்திருப்பாரு, எல்லாமே கேன்சர். ஐயோ, நான் எப்படி போவேன், போனா எங்க அப்பா அம்மா முகத்துல எப்படி முடிப்பேன், அவங்க கிட்ட என்ன பதில் சொல்லுவேன், ரொம்ப துவண்டு போயிட்டாரு அவரு. துவண்டு போய் அவர் எடுத்த முடிவுனா தெரியுமா, அவரும் தற்கொலை பண்ணலான்னுட்டுதான் இமயமலை உச்சி வரைக்கும் போயிட்டாரு. அந்த உச்சிக்கு போன அவரு கண்ணுல அங்க பக்கத்துல ஒரு சிவானந்த ஆசிரமம் கண்ணுல படுது. அத பார்த்த உடனே அவருக்கு என்னன்னு தெரியல, அங்க போகணும்னு ஒரு எண்ணம். அங்க போனாரு. அங்க போய் அந்த மகான் கிட்ட போய் என்ன பண்றாரு, பிளஸிங் வாங்குறாரு. அங்க போனதுமே அவருடைய மன அழுச்சல் எப்படியுமே எப்படி மாறிடும். அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் எண்ணம் வரும்போது கூட ஒரு பாசிட்டிவான வேவ்க்குள்ள போனோம்னா அது அப்படியே அந்த வேவே மாத்திரும் நம்மள. அப்படியே மாத்திட்டாரு. அவர் நல்லா பிளஸிங் பண்ணி அமிச்சாங்க அவங்க. ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு எப்படி முப்படையில ஒரு ஜனாதிபதியாய் முப்படைக்கு தளபதியே ஆனார் இல்லையா? கொஞ்சம் பாருங்க. அவருக்கு போய் அங்க போய் எனக்கு அந்த ஆற்றலை கூட, எனக்கு இந்த மாதிரிலாம் எண்ணம் வருது அப்படின்னு சங்கல்பம் உள்ள நினைச்சாரு. அதுக்கான ஆசீர்வாதம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அவர் கேட்டாரு, எனக்கு இந்த மாதிரிலாம் எண்ணம் வருது, நான் ரொம்ப துவண்டு போயிட்டேன், நான் ரொம்ப கலங்கிட்டேன் அப்படின்னு கேட்கும் போது அந்த மகான் அங்க பிளஸிங் பண்ணும்போது, அப்ப பாத்துங்க, இறைவன் இதை விட பெஸ்டா ஏதோ ஒண்ணு இருக்குன்றத அந்த இடத்துக்கு போய் அவர் உள்ள இருந்து புரிய வச்சிச்சு. புரிஞ்சிட்டாரு அவரு. புரிஞ்சதுக்கு அப்புறம் இவன் முப்படை தளபதி ஜனாதிபதியாவே ஆனாரு அவரு. அதனாலதான் கலங்கக்கூடாது. நாம எப்பவுமே இறைவன் கிட்ட இது வேணும் அது வேணும்னு கேட்கவே கூடாது. எனக்கு ஆற்றலை தா. ஏன்னா நான் வாழ்க்கையில எனக்கு ஒரு துன்பம் வந்துச்சுன்னா, சாமிஜி சொல்லியிருக்காரு இல்லையா நமக்கு, அது நீ கழிக்க வேண்டிய கர்மா. எனக்கு வரக்கூடாது வரக்கூடாது வரக்கூடாதுன்னு நினைக்காத. வரக்கூடாது வரக்கூடாதுன்னு நீ நினைச்சு ஸ்ட்ராங்கா சங்கல்பம் போட்டு வராமலே இருந்துச்சுன்னா, ஏதோ அப்பப்போ சின்ன சின்னதா அனுபவிச்சுட்டே போயிட்டா உங்களுக்கு தெரியாது. எல்லாம் சேர்த்து வச்சு பெருசா ஒண்ணு வந்துச்சுன்னா அதை தாங்கிக்கூடிய வல்லமையும் உனக்கு இருக்காது. அதனால வாழ்க்கையில எப்பவுமே சின்ன சின்ன கஷ்டங்கள் வரும்போது சந்தோஷமா ஏத்துக்கக்கூடிய அந்த ஆற்றலையே எனக்கு கூடுன்னு நம்ம என்ன பண்ணிக்கணும், இறைவன் கிட்ட வேண்டிக்கணும். வேண்டிட்டு நம்ம அந்த நல்ல அந்த ஒரு சக்தியை மட்டும் நம்ம பெற்றுட்டோம்னு வச்சுக்கோங்க, யாருக்காகவும் நாம தயங்க வேண்டியதில்லை, யாருக்கும் தலை குனிய வேண்டியதில்லை. யாரையும் நம்பி நம்ம நம்ம அந்த ஆற்றலோட இருக்கணும்னு வச்சுக்கோங்க. உடல் மனம் உயிர் நல்ல அந்த ஆற்றலோட அந்த வல்லமையோட நம்ம இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அதை துவண்டு போகும்போதுதான் யாரையாவது எதிர்பார்த்துட்டே இருக்கிறோம் நம்ம. அப்ப நான் அந்த ஆற்றலோட இருக்கும்போது நம்ம இருக்கோம். யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்கன்னு. என்னுடைய காலம் வெல்லும். என்ன நீங்க ஒரு நாள் புரிஞ்சுக்கோங்க, வென்ற பெண்ணே வாங்கடா வாங்க, இல்லைங்களா? அதுதாங்க அவரு கொடுத்த அந்த ஒரு கவில அவ்வளவுக்கு அவ்வளவு அத உண்மையா அதை படிக்கும் போது அப்படி இருந்துச்சு. உண்மையா நம்ம என்ன சங்கல்பம் போடுறோம், எதை கேட்கணும்னு தெரியாம கேட்டுக்கிட்டு இருக்கோன்றத நல்லா புரிய வச்சது இந்த கவி. தேடி சோறு நித்தம் தின்று. எதுக்காக நம்ம பிறந்திருக்கோன்றத இந்த கவி மூலம் இன்னும் தேடி சோறு நிதம் தின்று பல சின்ன சிறுகதைகள் பேசி பேசி பேசிதாங்க நல்லா ரொம்ப முட்டாளா போயிட்டு இருக்கோம். பாதி நேரத்தை தேவையில்லாதத பேசிதான் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, தேவையில்லாத கருமையத்தை நம்ம கலகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 3 வேளை நல்லா சாப்பிட்டுட்டு தேவையில்லாத கதையை நிறைய பேசி கருமயத்துல இன்னும் தேவையில்லாத பதிவுகளை நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நாமளேதான் சேர்த்து இருக்கிறோம். சின்ன சிறுகதைகளை பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பேசுனதுக்கு அப்புறம் என்ன இருக்கும், நம்ம ஏன்டா அவங்ககிட்ட பேசணும்ன்ற மாதிரி இருக்கு. இவ்வளவு கதை பேசணும், நம்ம ஒரு 4 வார்த்தை இது மாதிரி பாரதி கவியை படிச்சிருந்தா கூட மனசுக்கு ஒரு தன்னம்பிக்கை கிடைச்சிருக்கும் நமக்கு. சாமிஜி இதெல்லாம் அது தோணாது. எது வேணும் எது தேவையில்லாதகிட்ட போய் பேசணும்னு தான் மனசு ஏங்குது. பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் மெய்தி கொடும் கூற்றையென பின் பாயும் பல வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வேன் என நினைத்தாயோ. மனுஷனா பிறந்தோம்னா நம்ம இது ஒரு சங்கல்பங்க. இது மனவளக்கலையில இருக்கவங்கள அப்படி சொல்லவே முடியாது. ஏன்னா உங்களுக்கு எல்லாம் நமக்கு எல்லாம் உள்ளுக்குள்ள
தானும் வாழ்ந்து பிறருக்கும் ஒரு நன்மை செய்யணும் என்ற எண்ணம் கொஞ்சமாவது இருக்க போய்தான் ஆசான் அருள் தந்தை மாதிரி ஒரு குரு நமக்கு கிடைச்சாங்க. இல்லைன்னா அந்த மாதிரி குரு நமக்கு கிடைச்சிருக்க மாட்டாங்க, வேற மாதிரி ஒரு குரு தான் நமக்கு கிடைச்சிருப்பாரு. அப்ப நம்ம எல்லாம் இந்த லிஸ்ட்ல வந்து கொஞ்சம் வரமாட்டோம் தான் என்னுடைய எண்ணம். நமக்கெல்லாம் என்னன்னா நம்மளும் நல்லா இருக்கணும், நம்ம சுத்தி இருக்கவங்களுக்கும் கொஞ்சம் நல்லதை நினைக்க போய் தான் இப்ப ஒரு குரு. அப்போ ஒரு மனிதனா பிறந்த ஒவ்வொருத்தரும் தானும் நல்லது பிறருக்கும் நல்லா செய்ய வேண்டிய ஒரு சிறு தொண்டாவது செஞ்சுட்டு போகணும். அதை செய்யாம இப்படி நேரத்தை கழித்து வாழ்க்கையே வாழ்க்கை என்ற பொன்னான நேரத்தை இறைவன் நம்ம கொடுத்த ஒரு பொன்னான நேரத்தை இந்த மாதிரி வெட்டி கதையா பேசி கிழவனாகி லாஸ்ட்ல ஒண்ணும் செய்ய முடியாம போற ஒரு வாழ்க்கை இருக்கு பாருங்க. அதை விட ஒரு துரதிருஷ்டசாலியை இந்த உலகத்துல பார்க்கவே முடியாது. அப்ப அவங்க எப்படியாப்பட்ட பதிவை சேர்த்து வச்சிருப்பாங்கன்னு பாருங்க. வெட்டியா வாழ்க்கைய வாழ்ந்து தனக்கும் பயன் இல்லாம அடுத்தவங்களுக்கும் பயன் இல்லாம போகக்கூடிய ஒரு வாழ்க்கை மாதிரி ஒரு துரதிருஷ்டமான ஒரு வாழ்க்கைய வந்து யாருக்கும் அந்த மாதிரி ஒரு ஆளுங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கரும இத களங்கத்தை சேர்த்து வச்சிருப்பாங்க. அவங்க போய் சேர்ந்துருவாங்க. அதை கழிக்கிறது பார்த்தோம்னா அடுத்த ஜெனரேஷனா இருக்கும். அந்த மாதிரி என்ன நினைச்சியான்னு கேக்குறாரு பாரதி. எனக்கு என்ன அவருக்கு கொடுக்கப்பட்டது அல்ப ஆயுசு தாங்க இறைவன். அது ஒரு கர்மா, அது எதுவோ அது அந்த ஹிஸ்டரி நமக்கு வேணாம். ஆனா அவருக்கு கொடுக்கப்பட்ட ஆயுளுக்குள்ள அவர் எப்படியாப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிருக்கா பாருங்க. எவ்வளவு ஆற்றல் பாருங்க. அந்த மகானை இந்த ஒரு நல்நாளிலே எனக்கு நிறைவு கூறிய பாக்கியத்தை கொடுத்த அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் நன்றி. இப்படி ஒரு மகானோட கவியை நாம அப்பப்போ படிக்கும் பொழுது நமக்குள் ஒரு ஆற்றல் பெருகுகிறது. இந்த ஆற்றல் தான் நம்மளுடைய வாழ்வின் நோக்கத்தை முன்னேறுவதற்கான விளக்கத்தப்படி வாழ்வதற்கான ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அவருடைய கவியுடைய படைப்புகள்ல நிறைய இருக்குது. இத நம்ம படிக்கிறதுக்கு டைம் இல்லைன்னா கூட அவர் சொன்னாரு பாருங்க, நான் வீழ்வேன் என நினைத்தாயோ, இந்த ஒரு லெட்டர் ஸ்ட்ராங்கா நம்ம ஒண்ணும் உள்ள நினைச்சுக்கிட்டே இருக்கணும். மனசுக்குள்ள கவலைப்படும் போது ரொம்ப லோவா நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போதெல்லாம் இது சொல்லும் போது இது ஒரு தன்னம்பிக்கை கான்பிடன்ஸ் கொடுக்குற ஒரு பெரிய தெய்வீகமான வரி தாங்க அது. நம்ம வாழ்க வளமுடன் வாழி அந்த வார்த்தை. இதை நினைக்க 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 நமக்குள்ள ஒரு ஆற்றல் பெருகுகிறது. அந்த ஆற்றல் தான் அவங்க இறை சக்தி கிட்ட கேட்டாங்க. அத இந்த வார்த்தையிலேயே அவ்வளவு வழங்கி இருக்கிறது. நாமளும் இனிமேல இறைவன் கிட்ட சங்கல்பம் கேட்கும் போது இனி எந்த கேட்கணும் என்பதை தான் இந்த இன்றைக்கு கொடுத்த தலைப்பு மூலம் ஆசான் அருள் தந்தையும் நம்மளுடைய பாரதியார் ஞானி பாரதியாரும் நமக்கு இதைதான் இன்னைக்கு எந்த சங்கல்பத்தை கேட்கணும் என்பதை இன்னைக்கு ஸ்ட்ராங்கா நமக்கு இந்த தலைப்பு மூலம் நமக்கு உணர்த்தி இருக்கிறார்கள். அதை நாம பின்பற்றுவோம் என்று சொல்லி என்னுடைய சிறிய சிந்தனையை இதோடு நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க 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 வளமுடன்.